காஸ்மோ ஹெல்த்னர்களுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் வந்து வாட்டர் தெராப்பி. ஸோ வாட்டர் வந்து நம்மளுடைய பஞ்சபூதத்தில் ஒன்று. வாட்டர் எலிமெண்ட் உடம்புல வந்து 70% வாட்டர் தான் இருக்குது. இந்த பூமியில் பார்த்திங்கன்னா 3 பக்கம் வாட்டர் தான். ஒன்று தான் நீர், நிலப்பரப்பு. நீரின்ற அமையாத உலகம்னார் வள்ளுவர். ஸோ இந்த வாட்டரை வச்சு நம்ம வந்து எப்படிலாம் நோய் குணப்படுத்தலான்னு பார்ப்போம். இப்போ வாட்டர் தெராப்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் எப்படி குடிக்கலான்னு பார்ப்போம். முதல்ல எல்லோரும் பார்த்தா இப்போ உள்ள அந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் எல்லாருமே நின்றுக்கிட்டே தண்ணி குடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் போனால் அந்த பஃபேல பார்த்திங்கன்னா அப்படியே நடந்துக்கிட்டே தண்ணி குடிக்கிறாங்க. ஆஸ்பர் ஆயுர்வேதா பார்த்திங்கன்னா நீங்கள் தரையில் உக்காந்து தான் தண்ணி குடிக்கணும். அப்போ தான் அந்த சிஸ்டம் கரெக்டாக, நம்மளுடைய சிஸ்டம் வந்து கரெக்டாக அதை ஏற்றுக்கும். யாரெல்லாம் வந்து நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டு வாட்டர் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் UTI வரும். யூரின் போகிறப்ப எரிச்சலாக இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த விட்டு யூரின் வரும். இது எல்லாத்துக்கும் மெயினான காரணம் வந்து தண்ணியை நின்று குடிக்கிறது தான். தண்ணியை வந்து ரசிக்கணும். கடகடன்னு குடிக்கக்கூடாது. தரையில் உக்காரலாம், இல்லை சேரில் உக்காரலாம். உக்காந்து அந்த பாட்டிலையோ இல்லை அந்த கிளாஸை எடுத்து சிப் பண்ணி குடிக்கணும். அண்ணாந்து குடிக்க வேண்டாம். என்னென்னா தண்ணியை வந்து நம்மளுடைய சலைவாவோட கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். என்ஜாய் பண்ணி லைக் பண்ணி குடிக்கணும். அப்போ தான் அந்த தண்ணியோட பவர் உள்ளே போகும். தண்ணியை எப்படி நம்ம வந்து அண்ணாந்து எப்படி சாய்ச்சிட்டு அப்படி சின்ன பண்ணிவிட்டு அப்படி நம்மளுடைய ஃபேஸ் வந்து சீலிங்கை பார்த்துட்டு குடிக்கிறோமோ அப்போ காதில் பிரச்சனை வர நிறைய சான்சஸ் இருக்குது. காது வந்து சீக்கிரமாக அவளோட கேட்கும் திறமையை வந்து குறைஞ்சிரும். அதனால் இன்னுமே என்ன பண்ணுங்க, நீங்கள் தண்ணியை உட்காந்து குடிக்க பழகுங்க. நம்பர் 1. அதே மாதிரி தண்ணியை வந்து நீங்கள் வெதுப்பாக குடிக்கலாம். சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 hour, பின்னாடி 1/2 hour அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். 1/2 hour கழித்து தண்ணி குடிக்கலாம். ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். வார்ம் வாட்டர், கொஞ்சமாக ஹாட் வாட்டர் குடிக்கலாம். ஐஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் வந்து ரொம்ப வீக் ஆகிடும். சீக்கிரமாக ஜீரணமாகாது. வாட்டருக்கு வந்து பார்த்தா அதுக்கு ஒரு மெமரி பவர். வாட்டருக்கு வந்து மெமரி இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் தான் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும் போது தண்ணி நமக்கு சப்போர்ட்டாக அவருடைய மூலிக்குள்ளே கம்ப்ளீட்டாக அது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், மாறும். அதே வந்து ஹேட் யூன்னு சொல்லும் போது அது வேறு மாதிரி மாறுதுன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்கார். கூகுள் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பண்டைய கால முறையில் பார்த்திங்கன்னா, யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஃபஸ்ட் டைம் தண்ணி கொடுப்போம். நம்ம முதல்ல கூட தண்ணி தான் ஃபஸ்ட் கொடுப்போம். நம்ம அதே மாதிரி கோயிலில் பார்த்தா கோயில் தீர்த்தங்கள் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்களுக்கு தண்ணி தெளித்து விடுவாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது தண்ணி எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிப்பாங்க. அவங்க தண்ணிக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் பார்த்துப்பீங்க, பழைய காலம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தா கொஞ்சம் தண்ணி இருக்கும். தண்ணி பிடிக்க போகிறப்ப என்ன பண்ணால் தண்ணியை கையை உள்ளே விட்டு அலசுவாங்க. அலசி கையை கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக பிடிப்பாங்க அவங்க. ஸோ பழைய தண்ணியில் அது மெமரி இருக்கும். அதெல்லாமே ஸோ வாட்டருக்கு மெமரி இருக்கிறது உண்மை. அதெல்லாம் பார்த்தா கோயிலில் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் கொடுப்பாங்க அவங்க. இப்போ பாபாலாம் போகிற சாய்பாபா அப்படின்னா கையில் தண்ணி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி மந்திரம் கொடுத்து குடிங்க அப்படிங்கிறவர். ஸோ அந்த தண்ணி கையில் பிடிக்கும் போதே அவர் மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அப்படி தண்ணிக்கு அப்படியே அது டைவெர்ட் ஆகும். அது குடிக்கும்போது அப்படியே அவங்களோட உடம்புக்குள்ளே போகும். அது ஒரு காப்பர் கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சிடணும். நைட்டு வந்து அவங்களோட பூஜை ரூமில் வச்சிடணும். ஒரு பிஞ்ச் மஞ்சள் எடுத்து போட்டுடணும். அதில் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஒன்று இருக்குது. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். அந்த மந்திரம் வந்து 108 times அந்த பாட்டு பக்கத்தில் அந்த சவுண்ட்லேயே இருக்கும். அந்த வைப்ரேஷன்லேயே அந்த தண்ணி நைட் ஃபுல்லாக இருக்கும். அதில் அந்த ஓம் திரையம்பகம் எஜாமகன்னு பாட்டு வரும். அது வந்து உடல் ரீதியாக எல்லாத்துக்கும் வந்து நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம். நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணுவாங்க, அந்த பேஷண்ட் வந்து அந்த கிளாஸ் எடுத்து அந்த டம்ளர் கையில் பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடி அவங்களும் தியானம் பண்ணுவாங்க. நான் தண்ணியை குடிக்க போகிறேன், இந்த தண்ணி உள்ளே போய் என்னுடைய நோய் தீர்க்கணும் அப்படின்னு அவங்க வந்து தியானம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய உடம்புல எல்லா சிஸ்டம்ஸும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். எல்லா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸும் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணணும். உடம்புல பிளட் சப்ளை, அதே மாதிரி நம்மளோட ஆக்சிஜன் எல்லாம் வராங்க நம்ம நினச்சிக்கிட்டு தண்ணி குடிப்பாங்க அவங்க. அதே மாதிரி வராங்க, குணமாகி போகிறாங்க அவங்க. ஸோ வாட்டருக்கு மெமரி பவர் இருக்குது. ஓகே, போகட்டும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் தெராப்பி என்னென்னு பார்க்கலாம். இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் ஒரு நல்ல ரோல் இருக்குது. யாரெல்லாம் ரெகுலராக ஃபாஸ்டிங் இருக்கீங்களோ அவங்களுக்கு நோயே வராது. பார்த்திங்கன்னா 40 yearsக்கு அப்புறம் ஜென்ஸ் போய் ஏதோ லேப் டெஸ்ட் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஃபேட் லிவர்னு வருது, ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டு. லேடிஸ் போனாங்கன்னா யூட்ரஸில் கட்டிக்குன்னு வருது. இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன மருந்து சாப்பிட்டாலும் அது உடனே தீராது. பட் வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு
2 மாதத்தில் அந்த கட்டிலாம் கரைஞ்சிரும். அதே மாதிரி இது சாதாரண கட்டி இருந்தால் கரைஞ்சிரும். ஃபேட் லிவர் இருந்தால் தான் ஃபேட் லிவர் குணமாகிடும். இது மெயின் காரணம் வாட்டர் தெராப்பி. நிறையா இருக்குது வாட்டர் தெராப்பியில். வாட்டர் தெராப்பி பார்த்தீங்கன்னா மாதிரி வல்லார் டெக்னிக் என்ன கேட்டிங்கன்னா, வல்லாரை வந்து என்ன பண்ணுவாருன்னா 5 லிட்டர் வாட்டர் எடுத்து கொதிக்க வைக்கணும். அது கொதித்து 1 லிட்டர் ஆகிடும் தண்ணி. அது மருந்துங்கிறார் அவர் வள்ளலார். அந்த மாதிரி தண்ணி எடுத்து டெய்லி ஃபுல் டே உட்காந்து குடிக்கணும். இன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு நம்ம டின்னர் முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு 7 மணி வரைக்கும், ஸோ ஃபுல் டே 24 ஹவர்ஸ் வந்து நமக்கு வாட்டர் மட்டுமே குடிக்கணும். அதுதான் வாட்டர் தெராப்பின்னு சொல்கிறது. தண்ணி மட்டும் தான் உள்ளே இருக்கும். நம்மளோட சிஸ்டம் கம்ப்ளீட்டாக அன்றைக்கி வந்து லீவ் விட்ட மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். அப்போது டைஜஸ்ட் சிஸ்டமோட கிட்னி, லிவர், ஸ்ப்ளீன், பேன்க்ரியாஸ், அது மாதிரி யூட்ரஸ், ஓவரீஸ், டெஸ்டஸ், பிளாடர், ஸ்மால் இன்டெஸ்டைன் எல்லாம் கம்ப்ளீட்டாக அன்றைக்கி ரெஸ்ட்டில் இருக்கும். அன்றைக்கி கம்ப்ளீட்டாக இது வாட்டர் தெராப்பி. அதே மாதிரி இன்னொரு டெக்னிக் இருக்குது. இந்த வாட்டர் எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு நாளுக்கு வந்து நம்ம 13 பாட்டில் வாட்டர் குடிக்க முடியும். நிறைய பற்றி ரிசர்ச் போயிட்டுருக்கு. இந்த வாட்டர் தெரப்பி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நோய்கள் பூராமே குணமாயிடும். என்னென்னு கேட்டிங்கன்னா, 13 பாட்டில் வாட்டர் குடிப்பீங்க நீங்கள், உங்களுக்கு யூரினே வராது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுக்கணும் வாட்டர் எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளெயின் வாட்டர் எடுத்துக்கலாம். 1 in 2 minutes ஒரு சிப்பு தான் குடிக்கணும். ஒரே ஒரு சிப்பு தான் கீழே வச்சிடணும். அடுத்து 2 நிமிஷம் இன்னொரு சிப்பு. இப்படியே வாட்டர் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா உடம்புல உள்ள எல்லா ஆர்கன்ஸுக்கும் போகும். அது டைரெக்டாக யூரின் பிளாடருக்கு போகாது. ஸோ உங்களுக்கு யூரினே வராது. செகண்ட் முடிச்ச உடனே அடுத்த பாட்டிலில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு வச்சுக்கலாம். அதை குடிக்கலாம். அது 1 மணி நேரம் குடிக்கலாம். அதுக்கப்புறம் கிராம்பு போட்டு வச்சுக்கலாம். ஒரு 4-5 கிராம்பு எடுத்து போட்டுக்கலாம். கிராம்பு வாட்டர், அப்புறம் ஜீரகம், அப்புறம் ஏலக்காய், அப்புறம் பட்டை, இப்படி எல்லாமே போட்டுட்டீங்க. ஒரு பாட்டிலாக நீங்கள் மாற்றிட்டே வரலாம். நீங்கள் ஃபுல் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஃபுல் டே குடிச்சிங்கன்னா உங்களுக்கு 13 பாட்டில் வாட்டர் ஆகிருக்கும். ஆனால் உங்களுக்கு யூரினே வராது. இதுதான் டெக்னிக். ஸோ என்ன பண்ணணும்னா, ஒரு சிப் குடிச்சிங்கன்னா ஒரு சிப்பு தான் குடிக்கணும். ஒரு மடக்கு தான் ஒரு சிப்பு, 2 நிமிஷம் கடைக்கு விட்டுறணும். எவ்ரி 2 minutes நீ ஒரு சிப்பாக குடிச்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வாட்டர் தெரப்பி நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறில் உள்ள பல்ஜிங் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் எல்லாமே குணமாகிடும் ஒரே வித்தின் சிங்கிள் டே. பட் நீங்கள் செய்யணும், அதுதான் கஷ்டம். அன்றைக்கி வேலைக்கு போக முடியாது, நீங்கள் யார்கிட்டையும் பேச முடியாது, சாப்பிட முடியாது. இதை மட்டும் ஃபுல் டைம் பண்ணணும். நீங்கள் சாப்பாடு கிடையாது, நோ பிரேக்ஃபாஸ்ட், நோ லஞ்ச், நோ டின்னர். எவ்ரி 2 minutes ஒருக்கா ஒரு சிப்பாக குடிச்சிட்டே வரணும். நீங்கள் பாட்டிலை மாற்றிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு டயர்னஸே ஆகாது. ஏன்னா நீங்கள் ஒரு பாட்டிலையும் நீங்கள் மாற்றும் போது டயர்னஸ் ஆகாது. உங்களில் லெமன் போடலாம். லெமன்னா ஃபுல் லெமன் எடுத்து அப்படியே அதை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி தோலோடு போடலாம். அதே மாதிரி பைனாப்பிள் கட் பண்ணி போடலாம். ஜீரகம், இந்த மாதிரி ஒரு பாட்டிலாக போட்டு வச்சிட்டிங்கன்னா 13 பாட்டில் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபுல் டே ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டே பார்த்தா உங்களுக்கு வயிறுலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், பறக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த டெக்னிக் யாருமே அவங்க சொல்லாத டெக்னிக். நிறைய பேர் பேசியிருப்பாங்க வாட்டரை பற்றி. இந்த மாதிரி 13 பாட்டில் ஒரு நாளைக்கு வாட்டர் குடிக்க முடியும் உங்களால். பட் யூரினே வராது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற நோய்கள்லாம் குணமாகிடும். உடம்புல கழிவுகள் பூரா அன்றைக்கி வெளியில் போய்டும் கம்ப்ளீட்டாக. கழிவுகளின் தேக்கம் தான் நோய். எல்லா கழிவும் ரிலீஸ் ஆகிடும். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராது. வயிறு பிரச்சனை பூரா தீர்ந்துடும். வயிறு நல்லா பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூடி நல்லா இருந்தால் பரவாயில்ல. அசிடிட்டி ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.